வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம். அதாவது இன்னைக்கு உலக தாய்மொழி தினமா கொண்டாடப்படுது. இந்தியால மட்டும் இல்ல, தமிழகத்துல மட்டும் இல்ல, உலகம் முழுவதுமே கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள் தான் உலக தாய்மொழி தினம். இந்த தாய்மொழி தினம் எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம தமிழர்கள் அனைவருமே அறிந்திருக்கணும். ஏன்னா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறே இருக்கு. இந்த தாய்மொழி தினத்திற்காக நம் தமிழகத்தை சேர்ந்த ஒரு முறை 2 பேரும், இன்னொரு முறை 100க்கும் மேற்பட்டோர் இந்த மொழிக்காக தன் உயிரை கொடுத்திருக்காங்க. அவங்க யாரு? எதற்காக உயிர் நீத்தினாங்க? எப்போ நடந்தது? இதோட உண்மையான வரலாறு என்ன அப்படின்றத நம்ம அந்த காணொலியில பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து பிரிஞ்சது தான் பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தான பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சாங்க. கிழக்கு, மேற்குன்னு பிரிச்சாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, கிழக்க உள்ளவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கிழக்கு பாகிஸ்தான்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா, உருது மொழியை வந்து தாய்மொழியா எடுத்துக்கிட்டாங்க. அப்ப கிழக்கு உள்ளவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மேற்க உள்ளவங்க இந்த உருது மொழியை திணிச்சாங்க. ஆனா மேற்க உள்ளவங்க வந்து அதை ஏத்துக்கிடவே இல்லை. அந்த மொழியை ஏத்துக்கிட்டே மாட்டேன் அப்படின்னாங்க. நாங்க வந்து தனி மொழிகள் வேணும், தனி தேசம் வேணும் அப்படின்னு அவங்க போராட ஆரம்பிச்சாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வங்க மொழியை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. வங்க மொழி தான் எங்களோட தாய்மொழி அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க. இதுக்கு போராட்டங்களும் பல போராட்டங்கள் வச்சிருந்தாங்க. 1952 பிப்ரவரி 21 இதே நாள்ல பார்த்தீங்கன்னா போராட்டம் அறிவிச்சாங்க மேற்கு வங்காளத்துல. அதாவது இன்னைக்கு வங்க மொழி தான் வேணும் அப்படின்ற போராட்டம் அறிவிச்சாங்க. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே கலந்துட்டாங்க. மாணவர்கள், படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே, பொதுமக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த காவல்துறையில வந்து தாக்கப்பட்டு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது உலக தாய்மொழி வந்து அறிவிச்சதே யுனெஸ்கோன்ற ஒரு அமைப்பு தான். இது வந்து யுனெஸ்கோ அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1956 பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா வங்க மொழியவே உங்களுக்கு தாய்மொழியா கொடுக்குறாங்க. இதனால தான் பிப்ரவரி 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உலக தாய்மொழி நாள் அப்படின்னு கொண்டாடப்படுறாங்க. இந்த தீர்மானத்தை கடைபிடிக்க வேண்டி வங்கதேச அறிஞர் ரபிக்குல் இஸ்லாம் வந்து 1998ஆம் ஆண்டு யுனெஸ்கோவில் முன்மொழிக்காரு. பின் இது பார்த்தீங்கன்னா அனைத்து நாடுகள்லையும் அவரவர் மொழியை வந்து ஒரு கல்வி, கலாச்சாரம், அறிவியல் அந்த இதில் வந்து இந்த நாளை வந்து பெரிதும் போற்றப்படணும் அப்படின்னு எல்லாருமே இங்கே அறிவிக்காங்க. அதனால வந்து 1999 இது வந்து நடைமுறைப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா நாட்டிலையும். ஆனால் இது இந்தியாவில் செயல்படுதா? ஒரு சில மாநிலத்தில் செயல்படுது. ஆனால் தமிழகத்தில் செயல்படுதானா? கிடையாது. ஏன்னா அவங்க ஜனவரி 25ஆம் தேதி தியாகிகளுக்காக, அதாவது மொழிக்காக இருந்த தியாகிகள் வந்து ஒரு தினமாக கொண்டாடுறாங்க ஜனவரி 25. இப்போ இதுலேயும் தமிழகத்துக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, அதாவது தன்னோட மாநிலத்தில் தன்னோட மொழியை மட்டும்தான் பெருசாக போற்றணும், நம்ம மொழி தான் எல்லாருமே கற்கணும், கல்வியிலையும் அதோட மொழி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறையும் அன்றைய காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாறாக எல்லா மொழியும் உள்ளே வந்துருச்சு. கேட்டால் அதை படிக்கணும், இதை படிக்கணும், அது ஓகே. அதையும் வந்து நம்ம ஏற்றுக்கிடணும் தான். ஏன்னா நீங்கள் வேலைவாய்ப்பு போயிட்டா தமிழை வைத்து மட்டுமே நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்க முடியும். ஆனால் வந்து வேறு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு கண்ட்ரிக்கு போனால் நமக்கு வந்து ஆங்கிலம், ஹிந்தி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று வந்து தமிழகத்தில் யாராலையும் மறக்க முடியாது 1939, 1965 அன்றைக்கு இந்த தமிழகமே தலை குனிஞ்சிச்சு தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்தி மொழியோ ஆங்கில மொழியும் திணிக்கிறாங்கன்றக்காக 1939 ஹிந்தி திணிக்காதேன்னு சொல்லி ஒரு மாபெரும் போராட்டமே நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் 2 பேர் இறந்து போனாங்க, நடராஜன், தாளமுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1965 போராட்டம் பண்ணாங்க. அதில் 100க்கும் மேற்பட்டோர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் வந்து நம் இந்த மொழிக்காக இறந்து போனாங்க அப்படின்றதே இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழகம் ஒன்றும் சாதாரணது கிடையாது. நம்ம தமிழகத்துக்குன்னு பெரிய வரலாறே இருக்கு. நீங்க இன்னொன்று கேட்கலாம், மேற்கு வங்காளத்தை 4 பேர் செத்ததுக்கே உலகமே தெரியும் பார்த்துச்சு, இங்கே 100க்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்களே, இதற்காக இதை யாருமே பெருசா பேசல அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலே இருக்கு. இதை நான் பேசினா கண்டிப்பான முறையில் பல பிரச்சனைகள் வரும். அதனால தான் அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக பேசணும்னு சொல்லுவாங்க, கண்டிப்பான முறையில் அதையும் நம்ம அடுத்த காணொலியில் பேசலாம். அந்த பாகிஸ்தான்லேருந்து மேற்க பிரிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வங்கதேசம் அப்படின்னு ஒரு அவங்க பார்த்தீங்கன்னா வங்க தேசம்னே உங்க தனி நாடாக ஆக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து அப்படி கிடையாது, இந்தியாவில் தனிப்பட்டது. ஆனால் இதற்காகவும் பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. எங்களுக்கும் தனி நாடு வேணும்னு கேட்டவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்க அன்னைக்கு போராடின மாதிரி தமிழ்நாடு தனி நாடாக இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இருந்திருக்கோம் அப்படின்றதை இந்த இடத்துல நான் வந்து கூறிக்கொள்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், எத்தனையோ படிக்கிறீங்க, எவ்வளவோ நம்ம யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம்லையும் பார்க்குறோம். நம்ம தமிழ் மொழிக்காக இறந்தவர்களையும் நம்ம தமிழுக்காக இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அப்படின்றதையும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், மேற்கு வங்கத்தில் கூட 4 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே 100க்கும் மேற்பட்டோர் இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதற்கு காரணம் அரசியல்வாதிகள் தன்னோட அரசியல் சுயலாபத்துக்காக எல்லாத்தையும் மறைச்சாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, எல்லாருமே போய் அந்த இறந்தவங்களுக்காக வீர வணக்கம் செலுத்தினாங்க அப்படின்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.